ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு அசோகா அல்வா செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் மொத பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. எதுவும் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. குக்கர் வந்து அடிகனமான பாத்திரம் தான், நல்லா ஹீட்டு தாங்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு, இப்போ நான் வந்து 1 கப் பாசிப்பயிறுக்கு 5 கப் வந்து தண்ணி ஊற்றுங்க. 5 கப் தண்ணி ஊற்றி விசில் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 4 விசில் விடுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் இப்படி பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மைய வெந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. கோதுமை மாவு நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பைத்தம் பருப்பு இருக்குல்ல, அதை அப்படியே இதில் சேர்த்துக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கரண்டியை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். அசோகா அல்வா செய்யும்போது நெய் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வரும். நான் இதில் எந்த ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. இயற்கையாக வீட்டில் எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அசோகா அல்வா அப்படிங்கிறது தான் செஞ்சுருக்கேன். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நான் வந்து 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதில் வந்து 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா லூஸ் கொடுத்துருக்கும். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. அது கரைஞ்சி நல்லா லூஸ் கொடுக்கும். அப்போ நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அது வந்து வெந்து வரணும். பேனில் ஒட்டாத கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு ஒரு அரைவாசி வெந்துட்டு திருப்பி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி திருப்பி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுத்ததாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டு இதுமாரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவு ஒட்டாமல் வருது பாருங்கள் பேனில். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். திருப்பி கொஞ்சம் நெய் ஊற்றி திருப்பி கிண்ட ஆரம்பிங்க. அப்படியே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேனில் ஒட்டாத ஸ்டேஜ் வர வரையும் இப்போ 3/4 பதம் வந்து வெந்துட்டு இன்னும் 1/4 மட்டும் வேகணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற டிஷ் தான். ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவு வெந்துட்டு இப்போ நான் வந்து முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் எது இருக்கோ சேர்த்துங்க, ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துட்டு இதுமாரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும். நான் கரண்டியை வச்சு திருப்பும்போது பேனில் ஒட்டாமல் வருது. அந்த கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா? நெய்யும் நம்ம போட்ட நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு கரெக்டாக நம்ம கன்சிஸ்டன்சி வந்துட்டு நெய்யும் பிரிஞ்சு வந்துட்டு பேன்லேயும் ஒட்டலை. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மொதல் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.